குரோம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் சங்கரா முதியோர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட முதியோர்கள் உள்ளனர்கள். இவர்களை மகிழ்விக்கும் வகையில் சரிகமபா பாடகர்களின் கலை நிகழ்ச்சி நிர்வாக அறக்காவலர் கீதா மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக TS பாலையா, குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாலாஜி தங்கவேல் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து முதியோர்களுடன் அமர்ந்து கண்டுகளித்தார். இதில் சரிகமபா பாடகர்களின் 3 மணி நேரம் இடைவிடாத முதியோர்களுக்கு பிடித்தவாறு பாடல்களை பாடி நடனமாடி மகிழ்வித்தனர். இதில் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அனைவரும் ஒன்றிணைந்து நடனமாடி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பேசிய பாலாஜி தங்கவேல் கூறுகையில், இதுபோன்று முதியோர் இல்லத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் முதியோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு எங்களுக்கும் மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது எனவும், தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை முதியோர் இல்லத்தில் அனைவரும் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சரிகமபா சீசன் 4 பங்கேற்ற முகேஷ் குமாரின் பிறந்தநாள் விழாவும் அனைத்து முதியோர்கள் முன்னிலையிலும் கேக் வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்ட கலைஞர்கள் அனைவரும் சங்கரா முதியோர் குழுமத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். இன்னைக்கு குரோம்பேட்டில் இருக்கிற சங்கரா ஏஜ் கேர் சென்டர் அங்கே இருக்கிற இன்மேட்ஸ்க்காக ஜி தமிழோட சரிகமபா சிங்கர்ஸ் எல்லாமே இன்னைக்கு இங்கே இருக்கிற முதியோர்கள், அதாவது பேரண்ட்ஸ் தான் சொல்லணும், அவங்களுக்காக இந்த ப்ரோக்ராமை அவங்களே ஃப்ரீயாக பண்ணி அவங்க கூட ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா பாட்டு பாடி அவங்களோட ரொம்ப மகிழ்விச்சு, அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க, அவங்களுக்காக பழைய பாட்டுகள்லாம் பாடினாங்க. ஸோ எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு சி த பேரண்ட்ஸ் ஹாப்பி ஓவர் ஹியர். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சங்கரா ஓல்டு ஏஜ் கேர் சென்டரோட ட்ரஸ்டி மிஸ்ஸஸ் கீதா அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம்